நடந்துச்சுன்னு 1000 கேள்வி. ஐயோ, அவங்களை எல்லாம் சமாளிச்சு அனுப்புறதுக்குள்ள போதும் போதும் ஆயிருச்சு. ஆமா, நீங்க எங்க போயிட்டு வரீங்க? சரவணனோட கடைக்கு தான் போயிட்டு வரேன். சரவணனையும் அவங்க அப்பாவையும் பார்த்துட்டு வரேன். நீ நல்லா இருப்ப நினைச்சுதான் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சோம். உன் கெட்ட நேரமோ இல்ல எங்க கெட்ட நேரமோ தெரியல. அம்பட்டு கொடுமையை அவங்கிட்ட அனுபவிச்சுட்டு வீட்டுக்கு திரும்ப வந்து இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்க. உன் கல்யாண வாழ்க்கை தப்பா போன கவலையில இருந்து இன்னும் நாங்க மீண்டு வரல. அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை. எதை விடனாலும் சரி பண்ணலாம். ஆனா ஒரு பொண்ணுக்கு இப்படி ஒரு கெட்ட பேர் வந்துச்சுன்னா அதை சரி பண்ணவே முடியாதுமா. சாரிப்பா, இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா. சரவணன் கடைக்கு போய் அவங்ககிட்டயும் அவங்க அப்பா கிட்டயும் நான் பேசிட்டேன். நடந்ததை எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இனிமே எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கிறேன்னு அவங்க அப்பா சொல்லிட்டாரு. அதே நேரம் நீயும் அந்த பையனோட பேசவோ பழகவோ கூட. நமக்கு பெருசா வசதி எல்லாம் இல்லமா. யாராவது ஏதாவது சொன்னா கேட்கறது கூட சொந்த பந்தன்னு யாருமே கிடையாது. இத்தனை வருஷமா மானத்தோட வாழறோம்னு ஒரு பேர் எடுத்திருக்கோம். அந்த பேரும் போயிடுச்சுன்னா அப்புறம் நான் உசுரோட வாழறதுல அர்த்தமே இருக்காது. நான் செத்து போயிடுவேன். ஐயோ, எனக்கு இது அப்பா, ப்ளீஸ் பா, இப்படி எல்லாம் பேசாதீங்கப்பா. இனிமே அந்த பையன் கூட பேசக்கூடாது அஞ்சலி. இறைச்சியா பார்த்தாலும் அவன் கூட பேசக்கூடாது. நான் பேச மாட்டேன்ப்பா, நான் பேச மாட்டேன். நீ அப்பாவுக்கு சத்தியம் பண்ணி கொடு. இனிமே அவங்கிட்ட பேச மாட்டேன் பார்க்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடு. சத்தியம் பண்ணு அஞ்சலி. சத்தியமா இனிமே சரவணன் கூட நான் பேச மாட்டேன், பழக மாட்டேன்ப்பா. இனிமே நான் பேச மாட்டேன். ஏடா இங்க மயில் ஓடி தான் போயிருந்தானே? ஆமாப்பா. தண்டதும் போட்டு வந்துட்டானா? அண்ணன் சண்டெல்லாம் போடல. ஏன் என் விஷயத்துல தலையிடுறீங்கன்னு சும்மா பேச்சுவார்த்தை தான் நடந்தது. அப்படியே அவங்க நியாயமா பதில் சொன்னாங்களாங்க. ஏடா இலை, கூப்பிட கூப்பிட காதல வாங்க, நீ வாடி போய்க்கே இருக்க. ஏடா இலை, இப்ப எதுக்குடா நீ மயில் ஓடி போன? மயிலம்மா தேவையில்லாத வேலையெல்லாம் பாத்துட்டு இருப்பாங்க, அதை பார்த்து சும்மா இருக்க சொல்றீங்களாப்பா? என்னமோ அவங்க ஆரம்பத்துல இருந்து தேவையான வேலையை பார்த்த மாதிரி பேசுற. அவங்ககிட்ட போய் நியாயம் கேட்க போனாங்க. அப்பா, நம்ம வீட்டுக்கு வந்து சண்டை போடுறாங்க, கத்துறாங்க, அதோட நிறுத்திக்க வேண்டியதானப்பா. எதுக்குப்பா அஞ்சலி வீட்டுக்கு எல்லாம் போனோம்? ஏலை, இந்த விஷயத்த நானும் அம்மாவும் கலந்து பேசி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிருப்போம்ல. அப்படி இல்லைன்னா யாராவது ஒருத்தவங்களை அனுப்பிச்சு விட்டு தேவையில்லாத விஷயத்த செய்யாதீங்கன்னு சொல்லி விட்டுருப்போம். அதை விட்டு நேரடியா போய் பிரச்சனை பண்ணா அவங்க ஏதாவது போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நின்றாங்கடா ஏடா பண்றது? போனா போகட்டுப்பா, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. இவன் பேச பத்தியாடா? ஏடா இது இப்படி பேசிக்கிறீங்க? அண்ணா, நீ கொஞ்சம் டென்ஷன் ஆகாம இருண்ண. டேய், நடக்கிற விஷயத்தெல்லாம் என்னோட இடத்துல இருந்து பாடுறா, டென்ஷன் ஆகாம இருக்க முடியுமா? இல்லை, நீ முதல்ல வீட்டுக்கு போ, நாளைக்கு கடைக்கு வா போதும். அப்ப கடை யாருப்பா பாத்துப்பா? நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. நான் இருக்கேன்ல, நான் கடையை பாத்துக்கிறேன். இம்புட்டு டென்ஷனுக்கு இடையில நீ வேலை எல்லாம் பார்க்க முடியாதுண்ணே. நீ வீட்டுக்கு போ, நான் வேணா உன்னை டிராப் பண்ணட்டுமா? வீட்டுக்கு போய் என்ன பண்ண சொல்றீங்க? சும்மா வீட்டை பார்த்துட்டு அப்படியே தான் உட்காந்துட்டு இருக்கணும். நடந்ததெல்லாம் ஒண்ணு ஒண்ணா ஞாபகத்துக்கு வரும். இன்னைக்கு நடந்தது, நேத்து நடந்தது, கல்யாணத்துல நடக்க ஆரம்பிச்சது எல்லாமே ஞாபகத்துக்கு வரும். அப்படியே எனக்கு பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிடும்பா. தலையை பிச்சுக்கலாம் போல ஆயிடும். பரவாயில்லையா? பரவாயில்லையாப்பா? அப்படி இருக்க சொல்றீங்களா என்ன? அப்பா, அதுக்கு நான் இங்கே இருந்துடுறேன்ப்பா, வீட்டுக்கு எல்லாம் போலப்பா. இது எத்தனாவது மாசம்? 5வது மாசம். பிரெக்னெண்டா இருக்கீங்க, கவனமா இருக்க வேண்டாமா? தேவையில்லாம டென்ஷன் ஆகி இப்ப பிபி அதிகமாயிருச்சு பாருங்க. என்னன்னு பாரு பாக்கியம். டாக்டர்,
பாப்பாக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, குழந்தை ஆரோக்கியமா இருக்கு. ஆனா நீங்க தான் ரொம்ப வீக்கா இருக்கீங்க. ட்ரிப்ஸ் போட சொல்லிருக்கேன். ஈவினிங் வந்து மறுபடியும் பாக்குறேன். சரிங்க டாக்டர். டாக்டர், நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே டாக்டர். ட்ரிப்ஸ் இப்ப போட்டுருங்க. ஓகே டாக்டர். பாக்கியம் டாக்டர். டாக்டர், என் மகளுக்கு என்ன ஆச்சு? பெருசா எந்த பிரச்சனையும் இல்ல. பிபி அதிகமா இருக்கு. வீட்ல ஏதாவது சண்டை நடந்துச்சா? ஆமா டாக்டர், சின்ன சண்டை. பிரெக்னெண்டா இருக்காங்க. சண்டை எதுவும் போடாம நல்லபடியா பாத்துக்க வேண்டாமா? நாங்க சண்டையெல்லாம் போடல, மாப்பிள்ள தான் சண்டை போட்டார். அது ஒரு பெரிய கதை டாக்டர். மயில மேல கோச்சிக்கிட்டு கொஞ்ச நாள் முன்னாடி வீட்டை விட்டு அனுப்பிட்டாரு. என்ன பாக்கியம்? சும்மா அறியும். டாக்டர், என் பொண்ணு மயில் இப்ப எப்படி இருக்கிறா? இப்ப நல்லாதான் இருக்காங்க. ஆனா பிரெக்னெண்டா இருக்கிறவங்கள பத்திரமா பாத்துக்கோங்க. சண்டை போடுறது, டென்ஷன் பண்றது இதெல்லாம் பண்ணவே கூடாது. சரிங்க டாக்டர், இனிமே அவ முன்னாடி இப்படி சண்டை நடக்காது. நாங்க மயில வீட்டுக்கு கூட்டு போலாமா? உடனே எல்லாம் கூட்டிட்டு போக வேண்டாம். ஒரு நாள் அப்சர்வேஷன்ல இருக்கட்டும். டாக்டர், நீங்க தான் அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லன்னு சொன்னீங்களே. அவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க. ஒரு நாள் இருக்கட்டும், அப்புறமா கூட்டிட்டு போங்க. நாங்க இப்போ மயில போய் பார்க்கலாமா டாக்டர்? தாராளமா பாக்கலாம். வா பாக்கியம், உள்ள போய் மயில பார்க்கலாம். நீ போய் பாரு, எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் அதை முடிச்சிட்டு வரேன். என்ன வேலை இருக்கு உனக்கு? நல்லா இருந்த பொண்ணு ஆஸ்பத்திரியில படுக்க வச்சிருக்காருல்ல, நான் ஏன் கேட்க வேணாமா? யார்கிட்ட போய் நீ இப்ப நீ நியாயத்தை கேட்க போற? உன் மாப்பிள்ள வீட்டுலதான். சரி, இப்ப உடனே போணுமா பாக்கியம்? சில விஷயத்தை எல்லாம் சூட்டோட சூடா செய்யணும்யா. எம்புட்டு ஆணவம் இருந்தா பண்டதையெல்லாம் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு வந்து அந்த மாப்பிள்ள கத்துவாரு. என் பையன் மாதிரி உலகத்துல உத்தமனே கிடையாதுன்னு அவங்க அப்பா சொல்லுவாரே, அவருக்கு அவங்க பையன் ஒழுங்கு தெரிய வேணா? அவராலதான் நம்ம பொண்ணு இப்ப ஆஸ்பத்திரியில கிடக்குறான்னு நான் போய் சொல்ல வேணா? மயிலுக்கு மட்டும் ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா உண்டு இல்லன்னு பண்ணிருவேன், நான் போய் சொல்லிட்டு வரேன். இந்த பாரு, நீ மயில பாத்துக்க. இந்த பாரு, அங்க இங்க நகராம அவ பக்கத்திலே உட்கார்ந்து பாத்துக்கணும். எங்கேயாச்சும் போய் நின்னு வாயை பாத்துக்கிட்டு இருந்த அவன் தான் சொல்லிட்டேன். சரி சரி, போ. பாத்துக்கிறேன். ஐயோ, என்னங்க இது? எங்க அவன் இப்ப எங்க இருக்கான்? கடையில தான் இருக்கேன், கூட கதிர் இருக்கேன். அம்பிட்டு சொல்லியும் அவன் திருந்தவே இல்லல. அவகிட்ட பேசித்தான் இருக்கான் இன்னும். அத்தை, சும்மா கூட பேசிருக்கலாம்ல அத்தை. ஏய், இவ ஒருத்தி சும்மா பேசுறதுக்கு வேற ஆளே கிடைக்கலையா அவனுக்கு? ஏய், இப்ப மயிலோட அம்மா அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் இப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணிருக்காங்க. அவளோட அப்பா முன்னாடி தலை குனிஞ்சு நின்னு இதெல்லாம் நமக்கு தேவையாங்கிறேன். ஐயோ, போதாததுக்கு மயில் வீட்டுக்கு போய் சண்டையை வளர்த்து வச்சிருக்காண்டி. இதுக்கு மேல ஏதாவது வேணுமா என்ன? மயிலோட அம்மா சும்மாவா இருப்பாங்க? நேரா ஸ்டேஷனுக்கு போய் நம்மள உள்ள தூக்கி வைக்க பாப்பாங்க. அவ வேற வயித்துல புள்ளைய சுமந்துகிட்டு இருக்கா. இந்த நேரத்துல சண்டை சச்சரவு இருந்தா அவளுக்கும் நல்லது இல்ல, குழந்தைக்கும் நல்லது இல்ல. கோமதி, இப்பதான் நடந்ததெல்லாம் அவர் சொன்னாரு. சரவணன் வீட்டுக்கு வந்து நிறுத்துங்கம்மா. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான் உங்க பையன்? என் மகளை கொன்னுட்டு தான் அடங்குவானா அவன்? வயிற்று புள்ளக்காரிய வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டு எவ்வளவு ஒருத்தி கூட கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கான். மாமா, கொஞ்சம் பார்த்து பேசுங்க. என்ன பார்த்து பேசணும்? நடக்கிறதானே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படியே இடிச்சு இடிச்சு பேசிக்கிட்டு இருந்தா யாரா இருந்தாலும் கோவம் வரத்தானே செய்யும். உங்ககிட்ட நாங்க வந்து நியாயம் கேட்டோம், கிடைக்கல. அதுக்குத்தான் அவ வீட்டுக்கே போய் நியாயம் கேட்கறதுக்கு போனேன். அவளை 2 வார்த்தை கேட்டா உங்க பையனுக்கு அம்புட்டு கோவம் வருது. என் வீட்டுக்கு வந்து என்னைய கேவலமா பேசுறான். என் தலையில கல்ல போட்டு என்னைய கொல்ல வரான். ஐயோ, உங்க மயன் கதிர் மட்டும் நேரத்துக்கு வரலைன்னா இந்நேரம் அவன் என்ன கொண்டு இருப்பான். இந்த பாருங்க, என்ன விடுங்க. என் பொண்ணு மயிலு இந்த வீட்டு வாரிசு அவ வயித்துல சுமந்துட்டு இருக்கிறத தவிர அவ வேற என்ன பாவம் பண்ணா? எவ்வளோ ஒருத்திக்காக மயில கண்டபடி பேசுறான். அவன் பேசின பேச்சுல மயில மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான்.
இப்ப ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கேன். ஏங்க மயிலுக்கு என்ன ஆச்சு? அக்கா இப்ப எப்படி இருக்காங்க? எப்படி இருக்கிறாளா? மயிலு அங்க சாக கிடக்குறா. நல்ல குடும்பம்னு நம்பி என் பொண்ணை நான் கொடுத்ததுக்கு இன்னும் என்னெல்லாம் நான் அனுபவிக்கணுமோ தெரியல. இங்க பாருங்க, என் பொண்ணை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன நீங்கெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க, நாசமா போயிருவீங்க. மயில் இப்ப எந்த ஆஸ்பத்திரியில இருக்கா? எதுக்கு எதுக்கு இப்ப என்ன பண்ண போறீங்க? அங்க வந்து என் பொண்ணு கிட்ட சண்டை போட போறீங்களா? அதையெல்லாம் கேட்கிற நிலைமையில அவ இப்ப இல்ல. என் பொண்ணு பேச்சு மூச்சு இல்லாம கிடக்கா. ஏங்க என்னமோ மயிலுக்கு இப்படி ஆகணும்னு சொல்லி எனக்கு ஆசைப்பட்ட மாதிரி பேசிக்கிறீங்க. பேசாதீங்க. நாங்களும் எங்களால ஆன மட்டும் பொறுமையா தான் இருந்தோம். ஆனா உங்க பையன் எல்லாம் மீறி போயிட்டான். லேசுப்பட்ட பேச்சா பேசினாரு. ஐயோ, காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு பேசினாரு. காது கூசுற அளவுக்கு பேசினாருங்க. அவர் பேசுறத கேட்டுதான் எங்க மயில மயக்கம் போட்டு விழுந்துட்டா. அவ இப்ப பொழைப்பாளா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு, என் பொண்ணுக்கோ அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கோ ஏதாச்சும் ஒண்ணு ஆகணும். உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேனே. உங்க மகனை நான் விடவே மாட்டேன். நீங்க எல்லாரும் ஒரு நாள் தானே ஜெயில கிடந்தீங்க. இனிமே ஆயுசுக்கும் ஜெயில கிடப்பீங்க. குடும்பமா ஜெயில கிடப்பீங்க. வெளியவே வரமாட்டீங்க. அதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அது எல்லாத்தையும் இந்த பாக்கியம் செய்வேன். ஒருத்தரை கூட விட மாட்டேனே, விடவே மாட்டேன். பாத்துக்க. ஐயோ, என்னங்க இது? என்னென்னமோ சொல்லிட்டு போறாங்க. ஏங்க நம்ம உடனே போய் மயில பாத்துட்டு வந்துடலாமாங்க? வாங்க. அக்கா எந்த ஹாஸ்பிடல்ல இருக்காங்கன்னே தெரியலையே. இல்ல, அவ வழக்கமா போற ஆஸ்பத்திரி எனக்கு தெரியுங்க. அங்கதான் சேர்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க போலாம். அப்படி இல்ல நான் கூட தேடி கண்டுபிடிக்கலாம்டி. கோமதி அங்க கேட்டு பாப்போம். எங்க தங்கமேல் ஒரு பிள்ளைங்க சேர்த்திருக்காங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. தங்க மயில் தானே சொன்னீங்க? ஆமா. ரூம் நம்பர் 10ல இருக்காங்க. நேரா போய் ரைட்ல திரும்புங்க. சரி. வா. என்னமோ அவர் ஏதோ நல்லவர் மாதிரியும் நாம ஏதோ கேட்டவங்க மாதிரியும் முகத்தை திருப்பறத பாருங்க. ஒரு அப்படிதான். வா நம்ம போய் அந்த பிள்ளைய பார்ப்போம். வா. படுத்துக்க. பாருங்க, உங்க மகன் பண்ண ரகளையில உங்க மருமக எப்படி கிடக்குறான்னு பாருங்க. கட்டின பொண்டாட்டி மேலதான் அக்கறை இல்லாம இருக்கலாம். தனக்குன்னு பிறக்க போற குழந்தை மேல கூட ஒரு மனுஷனுக்கு அக்கறை இருக்காது. கொஞ்சம் பேசாம இரு. ஆமாண்டி, நீயும் பேசாத, என்னையும் பேச விடாத. எப்படி இருக்க? நல்லா இருக்கு. அதான் பாக்குறீங்களே எப்படி இருக்காரு. நான் நல்லா இருக்கேன். இவள அம்மா கொஞ்சம் குடிக்க ஏதாவது வாங்கிட்டு வாயே. நாங்க என்ன விருந்துக்கா வந்திருக்கோம்? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. நான் ரொம்ப நேரமா எதுவும் சாப்பிடாம உட்காந்துருக்கேன். நான் போய் ஒரு டீயாவது குடிச்சிட்டு வரேன்.
நீ பேசு. ஏமா டாக்டர் என்ன சொன்னாங்க? பிபி அதிகமாயிருச்சா, மத்தபடி எந்த பிரச்சனையும் இல்ல, நாளைக்கு டிஸ்சார்ஜ்னு சொன்னாங்க. ஏமா வீட்ல என்ன நடந்துச்சு? சரவண ரொம்ப கோவப்பட்டானா? சண்டை எதுவும் போட்டானா? அவரு கோவப்பட்டதும் நியாயம் தானே. அவரு யார்கிட்ட பேசணும் பேசக்கூடாதுன்னு அவரு தானே முடிவு பண்ணணும். அவரு பேசுறவங்க கிட்ட எல்லாம் போய் அம்மா சண்டை போட்டிருக்க கூடாதுல்ல. அம்மா இப்படிதான் தேவையில்லாம என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், மன்னிச்சிருங்க. என்னம்மா நீ? உங்க அம்மா ரொம்ப காலமா தேவையில்லாத வேலை மட்டும் தானே பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா இருந்திருக்க வேண்டிய வாழ்க்கை இப்ப நீயும் கஷ்டப்பட்டு, சரவணனும் கஷ்டப்பட்டு, நாங்களும் கஷ்டப்பட்டு, எதுக்குன்னு தான் தெரியல. இத பாருமா, சரவணன் இனிமே அங்க வந்து சண்டையெல்லாம் போட மாட்டான். அவனை நாங்க பாத்துக்கிறோம். குழலி தான் கூப்பிடுறாங்க, பேசிட்டு வந்துடுற, இல்லைன்னா அடிச்சுட்டே இருப்பா. ஹலோ குழலி, சொல்லுடி. சரிப்பா, உடம்பு பாத்துக்க. மாமா என்னப்பா? மன்னிச்சிருங்க மாமா.